Welcome to Kovai Classic Industries. இப்போ நாம பார்க்க போறது trolley milking machine installation video. நமக்கு பேக்கேஜ் இப்படி வந்துரும். இதுக்கு மேல ஒரு காட்டன் பேக்ஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இது வேக்கம் டேங்க் லிட் இந்த இதுக்குள்ள நமக்கு அந்த ஆயில் கேன் இந்த ஹோல்டர்லாம் அந்த பார்சல் வெளியில எடுத்துடலாம். இந்த வேக்கம் டேங்க் இது வந்துட்டு இந்த ரெண்டு இந்த ஹோல்டர்ல வந்து ஃபிட் பண்ண போறோம். அதுக்கு பார்சல்லேயே அந்த பேக்கிங்லேயே வந்துட்டு ரெண்டு போல்ட்டு ரெண்டு நட்டு வாஷர் வந்திருக்கும். இந்த ஒரு சின்ன டியூப் கொடுத்துருப்பாங்க. இதில் பம்ப் மேலே ஒரு ஹோல்டர் இருக்கும். அந்த ஹோல்டரில் ஒரு ரெண்டு வந்துட்டு இதில் ஃபிட் பண்ணிடுறோம். இன்னும் ரெண்டு வந்துட்டு இந்த டூ-வே வால்வ் வந்து ஃபஸ்ட்டு இந்த டியூபுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டேங்க்கில் லிட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஃபிட் பண்ணுறோம். இந்த இன்னும் ரெண்டை வந்துட்டு இதில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். வேக்கம் டேங்க் லிட்டு ஒன் சைடில் அந்த வால்வு, ஆப்போசிட் சைடில் இந்த 4-வே வால்வ் ஃபிட் பண்ணிடுறோம். இந்த டாப்பில் ஒரு இதில் மட்டும் த்ரெட் டைப் இருக்கும். அதில் இந்த ப்ரெஷர் காஜ் வந்து இந்த ஹோல்டரில் ஃபிட் பண்ணிடுறோம். இந்த ஒயிட் கலர் கேனில் பிளாக் கலர் ஹோல்டர் இருக்கும். அது வந்துட்டு பம்பு மேலே இந்த ஆயில் கப்பில் வந்துட்டு 20W40 இன்ஜின் ஆயில் வந்து 40 ஆயில் ஃபில் பண்ணி இந்த தலையில இப்படி கமுத்திடணும். சைலன்சர் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் இது ஃபிட் பண்ணுற மாதிரி. சின்ன டியூப் இருக்கும். அந்த பார்சல் நம்ம வேக்கம் டேங்க் லிட்டிலேருந்து ஓப்பன் பண்ணது. அது இந்த சைலன்சர்லேருந்து ஒரு சின்ன ஹோல்டர் இருக்கும். அதை வந்துட்டு இதில் ஃபிட் பண்ணிடுறோம். இது வேஸ்ட் ஆயில் கேன் ஹோல்டர் ரெண்டு டேக் இருக்கும். நம்ம மிஷினில் அது எந்த இடத்துல அந்த டியூப் வருதோ அந்த ஃபேவரோ அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிட்டுருவோம். ஒரு சின்ன கிளாம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு இந்த வேஸ்ட் ஆயில் போடுற அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வர டியூப்ல வந்துட்டு இங்கே போட்டு இங்கே டைட் பண்ணிடுங்க. நம்ம இதில் ஃபில் பண்ணி 20W40 ஆயில் வந்து ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஒன்ஸ் இந்த வேஸ்ட் ஆயிலில் வர டியூப் வந்து அகைன் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒன் டைம் யூஸ் தான். இது இந்த ஒயிட் கலர் லைட் பிளாஸ்டிக் ஹோல்டர். இது வந்து இங்கே ஃபிட் பண்ணிடுங்க.
நம்ம கேன் செட் அசம்பிளி எடுத்து பார்க்க போகிறோம். மேலே லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே லிட்டு மேலே 3 ஹோல்டர் இருக்குங்க. 2 பெரிய ஹோல்டரு, ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது இருக்கும். இந்த சின்ன ஹோல்ஸில் வந்துட்டு இது பல்சேட்ரு. இந்த பல்சேட்டர் வந்து இந்த சின்ன ஹோல்டரில் ஃபிட் பண்ணுறோம். இதுலேயே வந்துட்டு பெரிய டியூப் இருக்கும். அந்த 2 பிளாக் பெரிய ஹோல்டரில் ஏதோ ஒரு ஹோல்டரில் இந்த டியூபை ஃபிட் பண்ணிடலாம். இப்போது ட்ராலி மில்கிங் மிஷின் பம்ப் சைடு உள்ள அசம்பிளி எல்லாம் முடிஞ்சு. இப்போ பம்பும் கேன் செட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுற வீடியோ அடுத்து இப்போ பார்க்குறோம். மில்க் கேன் அந்த கேன் செட் பாக்ஸில் ஒரு 1.5 மீட்டர் டியூப் இது மாதிரி பெரிய டியூப் இருக்கும். அது நம்ம இந்த ப்ரெஷர் காஜ் அவுட்லெட்டில் வந்து ஒரு ரெண்டு ஃபிட் பண்ணிடுறோம். இன்னொரு 2 வந்துட்டு மில்க் கேன் ஹோல்டரில் மில்க் கேன் லிட்டில் வந்து பெரிய ஹோல்டர் 2 இருக்கும். ஏதோ ஒரு ஹோல்டரில் ஃபிட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் நம்ம ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு மிஷின் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டியூப் வழியாக நம்ம இங்கே ஃபில் பண்ண ஆயில் வந்து இது வழியாக வந்து தான் பம்புக்கு போகும். அப்போது இந்த ஸ்க்ரூ தான் வந்துட்டு இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக லூஸ் பண்ணோம்னா இந்த டியூப்பில் ஆயில் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். லைட்டாக டைட் பண்ணோம்னா ஆயில் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாயிரும். ஆயில் ஃப்ளோ மெயின்டெனன்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஃப்ளோ வந்து இந்த ஸ்க்ரூ மூலிமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும். சப்போஸ் ஒரு ஆவரேஜ் ஃப்ளோ ஒரு ஃபோம் மாதிரி வந்துருச்சுன்னா இந்த நட்டு வந்துட்டு பாட்டமில் கொண்டாந்து விட்டோம்னா அந்த ஃப்ளோ அப்படியே மெயின்டைன் ஆகிடும். எப்பயுமே மிஷின் கரண்ட்டில் கனெக்ஷன் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் ஹோல்டரு இப்படி இதில் வந்து 2 ஆப்ஷன், ஒன்று உள்ள தள்ளி லாக் பண்ணலாம், வெளியே தள்ளி லாக் பண்ணலாம். மிஷின் ஆன் பண்ணும்போது வெளியே இழுத்து லாக் பண்ணியிருக்கணும். இப்படி வச்சுட்டு தான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம். இது எப்படி மாட்டில் மாட்டுறது அப்படிங்கிறதுனா இந்த 4 பிளாக் கலர் லப்பர் இப்படி தலைகளாக ஃபோல்டு பண்ணணும். இப்படி சிங்கிள் ஹேண்டில் ஃபோல்டு பண்ணிவிட்டு 4 பிளாக்கையும் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறப்ப வெளியே இழுத்து லாக் பண்ண இந்த பிளாக் கலர் புஷ்ஷை உள்ளே தள்ளி லாக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் லப்பர் மடிச்சு பிடிச்சதை ஒன்றா எடுத்து மாட்டணும். ஃபஸ்ட்டு மாட்டும் போது மீதி 3மே டவுன் ஃபோல்டு பொசிஷனில் இருக்கணும். அதே மாதிரி தான் ரெகுலராக 2, 3, 4 அதே மாதிரி மாட்டணும். இப்போது மாட்டியாச்சு. எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுலில் தான் நமக்கு மில்க் ஃப்ளோ ஆகிறது தெரியும். ஒன்ஸ் ஃப்ளோ கம்மி ஆயிடுச்சு, நம்ம கண் பார்வைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரப்பர் புஷ் உள்ள தள்ளினதை வெளியிழுத்து லாக் பண்ணிங்கன்னா அப்படியே மடியிலிருந்து கவிழ்ந்து விழுந்துடும். மிஷின் கரண்ட் கனெக்ஷன் ஒன்ஸ் நீங்கள் பால் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை ஒவ்வொரு மாட்டும் நீங்கள் நிறுத்தி போட்டு எடுத்து பண்ணாலும் மிஷின் நிறுத்தும் போது இந்த புஷ் உள்ளே தள்ளி வச்சுட்டு கரண்ட் ஆஃப் பண்ணணும். மற்ற எதுவும் டேமேஜஸ் அக்கர் ஆகாத இருக்குது. இது ஒரு இது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கலர் டியூபை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டியூப் மட்டும்தான் பால் வர டியூபு. அதுக்கு வந்துட்டு இந்த ஆடையும் இதையும் சின்ன ப்ரஷ்ஷையும் கனெக்ட் பண்ணி இந்த மில்க் டியூபை அதில் ஏதாச்சும் ஸ்டெயின்ஸ் அக்கர் ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம்.